கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாது, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது, நமக்கு விரோதமாக துரோகம் செய்தவர்கள், நமக்கு விரோதமாக தீமையான காரியங்கள் செய்தவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு போராட்டங்கள் வரும்போது, ஒரு இழப்புகள் வரும்போது நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. காரணம், நமக்கு விரோதமாக அவன் என்னென்ன தீமைகள் செய்திருக்கிறான், நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு விரோதமாக அவன் என்னென்ன காரியங்கள் பண்ணி இருக்கிறான், அதனால தான் அவன் இப்போது அனுபவிக்கிறான் என்று சொல்லி நாம் சந்தோஷப்படுகின்ற மக்களாக காணப்படுகின்றோம். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. அவனுடைய சொந்த சகோதரர்கள் கூட பல விதத்திலே துரோகம் பண்ணினார்கள், பல விதத்திலே தீமையான காரியங்களை செய்தார்கள். அவனை விற்று போடுகிறார்கள், கடைசியாக அவனை தூக்கி படுகுழியிலே போடுகிறார்கள். இருந்த போதும் கூட யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை அன்பாக நேசிக்கிறார், அன்பாக அரவணைக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணினவர்களுக்கு ஏதாவது ஒரு தீமையான காரியங்கள் நடக்கிற பொழுது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கிற பொழுது, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற மக்களாக காணப்பட வேண்டும். அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபிக்கின்ற மக்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அவர்களின் ரட்சிப்புக்காக, அவர்களின் மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபிக்கின்ற மக்களாக மாறும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களை தந்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். God bless you.